இது வந்து கோயில் வரதராஜ பெருமாள் கோயில். இப்படி போங்க கந்தாசிரமத்துக்கு. ஓகே, கந்தாசிரமம் போகிறோம். மலைகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு கோயில், முருகன் கோயில், அமைதியான சூழல்ல ஒரு கோவில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இவங்க சொந்தக்காரங்கிட்ட போனோம். அப்பாவுமே சொல்லியிருக்காரு ஹிடன் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே. ஆஹா, இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குல்ல. மலை நல்லா இருக்கியா? மலை நல்லா இருக்கு. மலை நல்லா. மதியானம் சாப்பிட்டதை எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. கூச்சப்பட்டுட்டு நாங்கள் எடுக்கலை. இதுதான் கந்தாசிரமம் மலை கொண்டது. குன்று மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நம்மளை வந்து பின்னாடி வழியாக போக சொன்னாங்க. பண்ணுறேன். குரங்கு தொல்லை இருக்குன்னு வர சொன்ன. மலை மேலே ஏறணும்ப்பா. இப்போ பார்த்துப்பா, கார் வருது. நீ சைடு எடுத்து. கந்தாசிரமம் கன்னிமார் ஓடை. ஓடை. ஓ, ஹில் ஸ்டேஷன் மாதிரி மலை மேலே ஏறுறோம். இது ஒரு ஏற்காடு பயணம் மாதிரி இருக்கா? ஜாலியாக இருக்கா? எனக்கு ஜாலியாக தான் இருக்கு. எங்கே இருக்கு? அம்மா இங்கே குரங்கு கத்திட்டு இருக்கு. குரங்கு கத்தி கேட்கல? ஓ, குரங்குலாம் அடிச்சு கிடக்கு. ஐயோ, என் பிள்ளைகளே தூக்கிட்டு போயிட போகுது. ஓகே, போங்க. அப்பா வந்து இந்த மாதிரி படிக்கட்டுல தான் உட்காந்து பேச சொன்னாங்க. நம்ம சும்மா உட்காந்து பேசிட்டு வாங்க. இதுக்கு மேலே என்ன அங்கே பேச? என்ன சாதி சொல்கிறீங்க? ஏற்காடு மாதிரி ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் இல்லை. எப்பா, இது சும்மா சின்ன குன்று தான்ப்பா. ஏற்காடு வந்து மலை, குன்று. வந்துட்டோம். பால மணிகண்ட ஏதோ ஒன்று. தெரியல. இது பின்வழிங்களா? பின்வழி எங்கே இருக்கு? இது செப்பல் இல்லாமல் போக முடியாதுன்னு. முன்வழின்றது பெரிய ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சும்மா இங்கே கோயிலை முடிஞ்ச அளவுக்கு கிடைக்க முடியும். இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா முன்வழியில் தான் போகணும். இதை தான் சொன்னாங்க இல்லையா, போட்டி இருக்குன்னு சொல்லி. சைடு வழி, பின் வழி இல்லை. இது சைடுங்க பாருங்க, கார்லாம் வருது. நம்ம ஃப்ரண்ட் வழியாக வந்தால் இது வழியாக வந்துருப்போம். கரெக்டா? இந்த வழியா? அங்கே அதை காமிக்கண்ணு, அங்கே காமி. இது ஒரு கேட்டு, இது சைடு கேட்டு. செருப்பு இல்லாமல் போகணும்னா இதில் தான் போகணும். இதில் தான் ஏறணுமா? ஆமாம். இது ஒரு கோயில், அவ்வளோதான். நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். விஷயம் முடிஞ்சிச்சு. இதுதான் பின்வழி. ஆமாம். யார் அதை குட்டி குரங்குன்ட்டு? நான் பெரிய குரங்கு, இது குட்டி குரங்கு. தங்கம் தூங்குது. தங்கம் தூங்குறானா? தூங்குறான். கண்ணா முட்டான். ஒரு அரை கண்ணில் இருக்கான், அரை தூக்கத்தில் இருக்கான். சரி, வாங்க உள்ள போவோம். நல்லா காத்தடிக்குது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து பின்வழியில் வந்துருக்குறோம். ஃப்ரண்ட் வழியாக வந்தால் ரொம்ப தூரம் மேலே ஏறி நடக்கணுன்னாங்க. ஸோ சும்மா ஒரு ஸ்பாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். டைமிங் பார்த்திங்கன்னா மாலை 4 to 8 நடைத்திறக்கும் நேரம். ஸோ இங்கே தான் மாமா வந்து ரொம்ப சிலைகள்லாம் அற்புதமாக இருக்குன்னாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் கட்டின சிலைகள் இல்லை, இது இப்போ தான் ரீசெண்டாக கட்டின சிலைகள்னு சொன்னார் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இது வழியாக வந்தாச்சு. பேக் சைடு வழியாக வந்து அப்படியே உள்ளே போகிறோம். நீ அப்படியே கூட வா கண்ணு, உனக்கு எது கம்ஃபர்ட்டோ நீ எப்படி வா.
இங்கே ஒரு சாமி இருக்குது, பஞ்சமுக ஹே ரம்ப கணபதி. ஓகே, வாங்க வாங்க வாங்க. நம்ம இந்த கோவிலை பார்க்குறத விட இது கீழே ஒரு அங்கே அந்த மலை அடிவாரத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அங்கே கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியுதானு தெரில, அந்த ஹில்ஸ் எல்லாம் ஒரு மிஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வியூ வேணால் சூப்பராக இருக்குது. இந்த வியூவுக்கு போய் பார்க்கலாம். உங்கள் குழந்தை வந்து தூக்கி கொண்டிருக்கிறார், ஆனால் கழுத்து ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். ஸோ நாங்கள் ஃப்ரண்ட் சைடாக வந்திருந்தோம் அப்படின்னா இந்த வழி தான் வந்திருப்போம். இத்தனை படிக்கட்டு ஏறி வந்திருக்க மாதிரி இருக்கும். இந்த விநாயகர் தான் சொன்னாங்க. இங்கேருந்து இந்த வியூ உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. ஜூம் பண்ணி. இப்போ நாங்கள் வந்து ஒரு குட்டி மலை மேலே இருக்கோம், குன்றின் மேல் இருக்கோம். சங்கடகர கணபதி. சரி ஓகே, இதை முடிச்சிட்டோம். நம்ம அப்படி போயிடுமா அப்படியே போகலாம்ல. சரி ஓகே, வாங்க போகலாம். இங்கே வந்து பெயிண்ட் அடிக்காமல் இது ஒரு கலரில் அடிச்சிருக்காங்க. இது போல் எங்கே இருக்கும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் இதே மாதிரி டெக்ஸ்சரில். திரிமகரிஷி யார்? தத்தாத்திரேய பகவான். அனுசுயா தேவி அங்கே பாருங்க. ஒரு சாமி அனுசுயா தேவின்னு இருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க. எனக்கு கிளியராக தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதே போல் இங்கே இருக்கிற வியூவும் நல்லாயிருக்கு. இந்த வியூ இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கேமராவில் எப்படின்னு தெரியல, நாங்கள் இங்கே லைவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எனக்கு எப்படி இருக்குது இந்த வியூ? சூப்பராக இருக்கா? தென்னை மரம், இயற்கை சூழல் நிறைந்து காணப்படுகிறதா? இது இன்றைக்கி தான் பை பண்ணோம், ஆனால் அடிக்கடி வெளியே வர போகிறோமா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏங்கன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இங்கே யாகம் வளர்த்துறதுக்கு ஒரு மண்டபம். இது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் கோயிலை பார்ப்போம். ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளெல்லாம் லைட்டிங் இல்லை. அப்படியா? அச்சோ, சரிங்க, நாங்கள் தெரியாமல் எடுத்துட்டோம். நான் அந்த வீடியோ பார்க்கல, கவனிக்கல. அங்கே ஒரு தவமுனிவர் சிலை இருக்குது, ரொம்ப தத்ரூபமாக ரியலாக இருக்குது. ஆனால் என்னால் அங்கேருந்து வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகே, அங்கே ஒரு பாடசாலை இருக்குது. இதோட முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான். தலைவனை அழுதுகிட்டே இருக்கா அப்படி.